ஹalleluya. ஆண்டவரும் புகழ்ச்சியுமே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நம்ம இருக்கும் மேன்மை வார்த்தைகள் தேவன் கொடுத்த நல்ல கர்த்தரை நன்றி சொல்கிறேன். அப்பாவுடைய கிருபையில் நாளில் நமக்கு ஒவ்வொரு தாங்க நல்ல கிருபை வேண்டி ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொரு என்றபடினால் நான் கர்த்தரை நன்றி சொல்கிறேன். லூக்கா 1:50 தேவனாய் இயேசு கிறிஸ்து வந்து பாடுவது கைதிதோ அப்படியே வாசிகள் செயல்படுத்த சொன்னார். இந்த சைலமான அந்த அப்பத்தையும் ராஜரசத்தையும் ஆசிரியர் 12 சீஷர்கள். ஆனால் கர்த்தர் வந்து கர்த்தர் நம்முடைய பாவங்கள் சாவுகளுக்காய் மனுஷரால் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வச்சிருந்தார். எனக்கு அன்பான புரியுது. மத்தேயு 3:16 இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜனத்திலிருந்து கரை ஏற்றிய உடனே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் அவரை போல இறங்கினார். படிநேராக வசனம் சொல்கிறது. தேவன் அந்த புறாயான பிதா இயேசு கிறிஸ்து வந்து யோவான கரையில நாசப்பட்டு ஜலத்திலிருந்த கடல் அந்த ஏரியிலிருந்து தரைக்கு வந்து அழைச்சிட்டார். வானத்தை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனாலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமொழிக்கு உலகத்தை இவ்வளவாய் தந்தார். உலகத்தில் இவ்வளவாய் தந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அன்பு கொண்டார். அன்பலாடும் தேவனை அறியார். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பான தேவன் மத்தியிலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி காப்பாளர். 3 யோவான் 1:2 பிரியமானவன் என் ஆத்துமா வாழ்கிற போல எல்லாவற்றிலிருந்து சுகமாய் தங்கி இருக்கிறார். எந்த இடத்துல வழி புரிந்து போகிற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்து உங்க மத்தியில வந்து தலை புரிந்த இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து போடுங்க. தலையை நிமிர்ச்சி வாழ்ந்தவர். கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு புத்தகம் 2026 வெளிப்பத்தில் 3:8 உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச காலம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறந்தாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலுக்கு முன்பாக வைக்க அது யாரும் ஒரு கூட்டப்பட மாட்டேன் ஆண்டு சொல்றார். அப்படின்னா என்ன திறந்தும் அழைக்கப்படாத படிக்க நான் வெளிப்பட்ட விசேஷம் 3:8 கர்த்தர் அவ்வளவு இந்த நாளில் உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் அடிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் நாம் வெற்றி பெற ஜெயம் பெற கற்றுக்கொடுத்து கிருபையை அருள் செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மைகள் தந்து அவர்களை ஆசிரியக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை ஆண்டவருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையில சில இல்லைங்க. இரட்டிப்பான நன்மைகள் காட்டிலும் அதிகமாக நன்மைகள் செய்கிறார் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில ஒவ்வொரு நாளிலும் நாம் ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்களே. என் வாழ்க்கையில ஏதாவது நன்மை எதனா ஆசை போகணும். எனக்கு ஒருவேளை படிப்புல எனக்கு இந்த தோல்வி வந்திருக்கலாம், சமஸ்கிருதம் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம், வேலை ஸ்தானத்தில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம், ஒருவேளை எனக்கு கல்யாணமே ஆகுது, எனக்கு பத்தி ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லிடுறேன். எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா விதத்திலும் சகல 9:12 இரட்டிப்பான நன்மைகள் தந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அறிவித்து உங்கள் ஆசீர்வாதித்து மகிழ பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த இரட்டிப்பான நன்மைகள் 2:10 இந்த முறை ஆசீர்வதித்து பெருக பண்ணது சொன்னாங்க. இன்னைக்கு உங்க மத்தியில பெருக பண்ணவே அவள் இந்த இடத்துல வந்து இருக்கிறார். நீங்க எங்க இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல எந்த வேலைகள்
தளத்தை இருக்கீங்களா? அந்த எந்த இடத்துல இருந்துட்டு நீங்க இதுவே வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வாராங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதமும் மகிமையும் ஆசீர்வாதம் உருவாக்குறாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 66 12 book of Psalms chapter 66:12 செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீரே. அல்லேலூயா. செழிப்பான இடத்தில் செழிப்பான ஒரு காட்டுக்கு போறது, ஒரு வயலுக்கு போனா அங்க இருக்க வயல்வெளி பார்க்கும்போது நல்ல செழித்து இருக்குதா. சிட்டியில கிராமத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல செழிப்பான ஒரு மரத்தை பார்க்க செழிப்பான அந்த மரம் செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது அதே மேல வாழ்க்கையில என்னென்ன காரியம் செலுத்தலாம அது வட்டான நிலையில் அப்படின்னா வறண்ட நிலை சொல்லுவோம். வட்டார நதியில் ஜீவனை சொல்லும் போது வறண்ட நிலத்தில் கூட ஆறுகளை செய்வதான் எனக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, உண்மையாகவே வசனங்களை நாம் கேட்கின்றபடினால் அது வரும் ஆசீர்வாதம். இந்த நாளில் ஒவ்வொரு அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் சொல்லப்போனா அதாவது ஆசீர்வாதங்கள் தடைப்பட்ட நன்மையான காரியங்கள் எது இருக்கிறதோ அதெல்லாம் திரும்ப சகையா 9:12 எட்டிப்பான நன்மைகள். அல்லேலூயா. எட்டிப்பான நன்மையை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த நேரத்தில் வேலை ஸ்தலத்தைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் எதை இழந்திருக்கீங்க, எதை விட்டு போனீங்க, எல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திரும்ப தரப்போறார். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதம் கூட இருப்பதாக எல்லா ஊழியம் கண்கள் மூலமா கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த நேரத்துல கொஞ்சம் என்னை நடத்துவீரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி சொல்றோம். இயேசு நாமத்தினால இயேசுவே thank you Jesus. அந்த பிள்ளைகள் மீது உங்களுடைய அபிஷேகத்தை நான் வைக்கிறேன். ஆசீர்வாதம் மழை பொழிவியாக செவிக்கிறேன். அப்பா நீதிமொழிகள் 28 13 தன் பாவங்களை மன்னிக்கிறவன் வாழ்வரையும் மாற்றான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனால் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் பிள்ளைகள் மத்தியில் இரக்கம் பெற வைப்பதாக, இரக்கம் பெறுவதற்க நிகழ்ச்சி பார்க்கும்போது ஆண்டரை எதற்காக நடக்காத எங்கிட்ட இருக்க பிள்ளைகள் மீது என் தேவக்கான ஒரு ஆசீர்வாதமான கருத்தை நீ வைப்பீராக. அப்பா ஊழியக்காக நாங்கள் அப்பா நீங்க தான் அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்த போயிட்டு நன்றி. அப்பா சில பேர் பிரச்சனையாக்கு சாபக்கெல்லாம் வாழ்க்கையா இருக்கு. அதாவது சாபத்தில் நீங்க ஒவ்வொரு தேவன் பிள்ளைகள் மீது தேவன் சொல்கிறார், வீட்டில் இருக்கிற சாபத்தையும் பிசாசு கட்டுறது நான் அழுக்கிறேன் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே நான் பேசுறேன், நீங்க பேசி கொண்டிருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகள் மீது பாரத அபிஷேகம் சாத்தான தொடர்ந்து அதிகாரங்களை நான் செபிக்கிறேன். இயேசு நாமத்தினால இந்த பிள்ளைகளை அபிஷேகத்தை வைத்துக்காய் நன்றி. வரானுக்காய் நன்றி. ஜபகத்துக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக தொடர்ந்து அடுத்த வட ஞாயிற்றுக்கிழமையில இன்னும் இந்த வேதத்தை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னால வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை போட்டி கொஞ்சமா என்ன செய்தேன் உங்களுக்கு நான் விலக்கி கொடுக்க கர்த்தருடைய ஆவியான ஏழுனால் அதை நான் திரும்பி கொடுக்க கர்த்தரை ஆயத்தப்படுத்துவதாக. கர்த்தருடைய அபிஷேகமும்
மகா பேரும் எந்தெந்தும் இருந்து வழிகாத்து ஆசீர்வதிப்பாருங்க. அபிஷேகமும் கூடுபடாத. ஆமென்.